லைவ் தமிழ் செய்திகள். பாடகர் சீனிவாசனிடம் சிவகார்த்தியன் அவர்கள் ஒரு ரிக்வெஸ்டை செய்திருக்கின்றார். பிரபலிய இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் படத்தில் பாடுவதற்கு ஜோகசிக்கு வாய்ப்பு வழங்க உறுதுணையாக இருங்கள். ஏனென்றால் ஜோகசி ஏஆர் ரஹ்மான் அவர்களின் படத்தில் பாடும் பொழுது அவர் பிரபலியமிக்க ஒரு பாடகராக முன்வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் சிவகார்த்தியன் கூறியிருக்கின்றார். பிரபல இசைப்புயல் தேவா அவர்களும் இந்த ஜோகசி அவர்களுக்கு தனது இசையில் பாடுவதற்கு வாய்ப்பு வழங்குவதாக கூறியிருக்கின்றார். ஆகவே இசை அமைப்பாளர் தேவா ரவுன் பாடல் பாடப்பட்ட போது ஜோகசி பாடலை கேட்டு தேவா அவர்களே கண் கலங்கியிருந்தார். அந்த அளவுக்கு ஜோகசி மீது குரலில் தேவா அவர்கள் ஈர்க்கப்பட்டிருந்தார். அத்தோடு ஜோகசிக்கு பாட வாய்ப்பும் கொடுத்துள்ளார். ஜோகசிக்கு டைட்டில் கிடைக்கவில்லை என்றாலும் அவர் வாழ்க்கைக்கான ஒரு அங்கீகாரத்தை சரிகமப நிகழ்ச்சி கொடுத்திருக்கின்றது. ஜோகசியின் ஆசையும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. சரிகமப லிட்டரேச்சர்ஸ் ஒரு மாற்றத்தை உருவாக்கிய ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகின்றது. ஜோகசியின் வாழ்க்கையில் ஒளியேற்றிய சரிகமப என்றால் அது பலராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாகும். அந்த அளவுக்கு சரிகமப நிகழ்ச்சியில் ஜோகசி அடைந்த வெற்றியும் அவர் பெற்ற வாழ்த்துக்களும் அளப்பெரியது. எதிர்காலத்தில் பின்னணி பாடகியாக ஜோகசி வலம் பெறுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.